எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக ஜாத்திக ஹெலோருமய இன்று அறிவித்துள்ளது. ஜாத்திக ஹெலோருமய கட்சியின் தலைவர் ஓமல்பே சோபித தேரர் பொது வேட்பாளரோடு கைச்சாத்திட்டுள்ள ஒப்பந்தத்தின் பின்னர் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அந்த கட்சி மேலும் தெரிவித்துள்ளது. இரு தரப்பிற்கும் இடையில் நேற்று கைச்சாத்திடப்பட்ட 10 விடயங்களை உள்ளடக்கிய அரசியல் மறுசீரமைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதன்போது ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவி, தேர்தல் முறைமை மற்றும் நல்லாட்சி ஆகியவற்றுக்கான அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு ஒன்றை பாராளுமன்றத்தில் ஏற்படுத்திக் கொள்ளப்படும் தேசிய இணக்கப்பாட்டிற்கு அமைவாக செயற்படுத்துவதாக ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவியில் காணப்படுகின்ற தன்னிச்சையான நிறைவேற்று அதிகாரங்களை நீக்குதல், நிலையான அரசாங்கம் ஒன்றை முன்னெடுக்கக்கூடிய வலுவான எதிர்க்கட்சி மற்றும் பல்வேறு அரசியல் பிரதிநிதித்துவங்களை உள்ளடக்கிய தொகுதிவாரி மற்றும் விகிதாசார முறைமையின் இணக்கப்பாட்டுடன் கூடிய தேர்தல் முறைமையை அறிமுகம் செய்வதும் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்புடன் தொடர்பற்ற அபிவிருத்தி மற்றும் நிதி அல்லது வேறு எந்த ஒரு விடயம் தொடர்பாகவும் தகவல்களை அறியும் உரிமையை உறுதிப்படுத்தும் வகையிலான சட்டமூலத்தை நிறைவேற்றவும் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒழிக்கும் யுத்த நடவடிக்கையை பயன்படுத்தி முப்படைகளின் தளபதி என்ற வகையில் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை குற்றவியல் நீதிமன்றில் தண்டிக்கும் முயற்சிக்கு எதிராக செயற்பட வேண்டும் என்பது மற்றொரு இணக்கப்பாடாகும். இந்த இணக்கப்பாட்டுக்கு அமைவாக மைத்ரிபால சிறிசேனவுக்கு எமது ஆதரவை வழங்க நாம் தீர்மானித்தோம். அதிகாரத்துக்கு 100 நாட்களுக்குள் ஜனநாயகம் மற்றும் சட்ட ஆட்சியை மீள ஸ்தாபித்தல் உள்ளிட்ட நல்லாட்சிக்கான பல விடயங்களை செயற்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். அதேபோன்று நிறைவேற்று ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றம் ஆகியவற்றுக்கு கிடைக்கும் மக்கள் ஆணைகளை சமநிலைப்படுத்தவும் அவர் இணக்கம் தெரிவித்துள்ளார். ஆகவே ஆட்சிக்கு வருவது சந்திரிகாவின் அரசாங்கமோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கமோ அல்ல, தேசிய ஒற்றுமையின் கூட்டு அரசாங்கமே உருவாகப் போகின்றது. அதில் பங்குதாரராக மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட குழுவுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். நாங்கள் கச்சாத்திடும் எந்த ஒரு ஆவணமும் ரகசியமானதல்ல. எந்த ஒரு அரசியல் கட்சியுடனோ அல்லது குழுவுடனோ ரகசியமான ஆவணங்களில் நான் கச்சாத்திடப் போவதில்லை. நாட்டிற்கும் மக்களுக்கும் வெளிப்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்கள் மற்றும் இணக்கப்பாடுகளில் மாத்திரமே நான் கச்சாத்திடுவேன். கடந்த வாரத்தை எடுத்துக்கொண்டால் கொழும்பு உட்பட நாடளாவிய ரீதியில் சேறு பூசும் வகையிலான சுவரொட்டிகளை நான் அவதானித்தேன். அரசாங்க தரப்புகள் எந்த அளவிற்கு அரசியல் ரீதியாக வீழ்ச்சி கண்டுள்ளது என்பது இதிலிருந்து வெளிப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் பாரிய வெற்றியுடன் நிறைவுக்கு கொண்டு வரக்கூடிய வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியுள்ளோம். அரச ஊடகங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுகின்றமையினாலேயே இவ்வாறான ஒரு வேட்பாளரை களமிறக்கியுள்ளோம். அதேபோன்று நாட்டுக்கு தேவையான தேசிய கொள்கைகள் தொடர்பாக பொதுவான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளும் எதிர்பார்ப்பிலேயே இவ்வாறான வேட்பாளரை நிறுத்தியுள்ளோம். நிறைவேற்று அதிகாரங்களை ரத்து செய்து பிரதமர் பதவியை ரணிலுக்கு வழங்குவீர்களா? இவர் ஜனாதிபதியானதும் பாராளுமன்றத்தில் தேசிய ஒற்றுமையின் கூட்டு அரசாங்கம் உருவாகிவிடும். அதில் பிரதமராக வேண்டுமாயின் 113 ஆசனங்கள் தேவைப்படும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு தற்பொழுது 43 ஆசனங்களே காணப்படுகின்றன. அவருக்கு மேலும் 70 ஆசனங்கள் காணப்பட்டால் மாத்திரமே பிரதமராக முடியும். அதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவு அவசியமாகும். ஆகவே பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு அமைவாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஜனாதிபதி பதவி வகிக்கின்ற நிலையில் குறுகிய வேலை திட்டங்களுக்குள் எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் பதவி வகிப்பாராயின் நாம் எதிர்க்கப் போவதில்லை. இதனை நான் கம்மன் பிளவிடம் கேட்க விரும்புகின்றேன். 5ஆம் தேதி மேல் மாகாண சபையின் வரவு செலவு திட்டம் எவ்வாறு அமையப் போகின்றது? பாராளுமன்றம், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பில் ஜாத்திக ஹெலோருமய நிலைப்பாடு பொதுவானதே. வாக்களிப்புகளில் கலந்து கொள்வதில்லை.